ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் நம்முடைய அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு லக்கை நோக்கி ஓடு, ரன் டுவர்ட்ஸ் த கோல். லக்கை நோக்கி ஓடு. இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது குறிப்பாக இதை சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருள் ஒன்று இருக்கிறது. அதை நான் அடைய வேண்டும். அதை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை நோக்கி நான் ஓடலை, அதை அடைவதற்காக ஒரு லக்கை நோக்கி ஓடுகிறேன் சொல்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு லக்கு ஒன்று இருக்கிறது, ஒரு லட்சியம் ஒன்று இருக்கிறது. அந்த லக்கை நோக்கி நான் ஓட வேண்டும். அந்த லக்கை நோக்கி ஓடும் பொழுது நமக்கு அந்த பந்தய பொருள் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தர் ஓடுறாரு. ஓடும்போது அவருக்கு ஒரு பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பை பார்த்து அவர் ஓடுறதில்ல. அவர் ஓடுவது அங்கே அவர் எந்த எல்லை அடைய வேண்டுமோ அந்த எல்லையை நோக்கி தான் ஓடுகிறார். அந்த எல்லையை அடைந்தால் அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரிசு கிடைக்கும். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருள் நமக்கு இருக்கிறது. அதை பெறுவதற்காக நமக்கு ஒரு லக்கு உண்டு. அந்த லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். அந்த லக்கு என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, வேதம் பைபிள் நமக்கு எந்த லக்கை நமக்கு வைத்திருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு லட்சியம் உண்டு, ஒரு இலக்கு உண்டு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும். நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், நான் என்ஜினியர் ஆகணும், இல்லை நான் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் என்ற ஒரு லக்கை வைத்திருப்பாங்க. அதற்காக முயற்சி எடுப்பாங்க. சிலருக்கு லக்கே இருக்காது. வாழ்க்கையில் ஒரு லக்கம் இருக்காது, ஒரு லட்சியமும் இருக்காது. எப்படியோ ஏனா தானும் வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஆனால் அநேகர் ஒரு லக்கு வைத்து, ஒரு லட்சியத்தை வைத்து அந்த லட்சியத்தை அடைவதற்காக அவர்கள் ஓடுவார்கள். சிலருக்கு அரசியல்வாதியாக வேண்டும் என்று ஒரு இலக்கு இருக்கும். அரசியலில் பாடுபட்டு அவர்கள் அரசியல் தலைவர்களாக மாறுவார்கள். அரசியலில் ஒரு நல்ல பதவி, நல்ல ஒரு தேசத்திற்கு சேவை செய்யக்கூடிய, இப்படியாக பலருக்கு பல லட்சியங்கள் உண்டு. தேவைதான். லட்சியம் இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு லட்சியம் இருக்கிறது. லக்கை நோக்கி ஓடுகிறார்கள். செல்வம் வேண்டும். செல்வம் இருந்தால்தான் வசதியாக வாழ முடியும். செல்வம் இருந்தால்தான் நமக்கும் பிரயோஜனமாக, நம்முடைய குடும்பத்துக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக, தேசத்துக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியும். ஆகவே செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு லட்சியத்தை வைத்து ஓடுவார்கள். அன்பான சகோதர சகோதரி, விசுவாசிகளாகிய நமக்கும் ஒரு லட்சியம் உண்டு. நமக்கு அநேக லட்சியங்கள் உண்டு. ஆன்மீக வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வளரணும், ஊழியத்திலே வளரணும் என்று பலவிதமான லட்சியங்கள் உண்டு. பலவிதமான லக்கை நோக்கி நாம் முன்னேறுகிறோம். அநேகர் நினைப்பாங்க, என்னுடைய ஒரு சபையை நான் கட்டணும், சபையில் ஆத்துமாக்கள் பெருகணும். இப்படியாக சில லட்சியங்களை வைத்து ஓடுவார்கள். அருமையானவர்களே, நமக்கு செல்வம் வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற வேண்டும், நமக்கு நல்ல படிப்பு வேண்டும், நல்ல அறிவு வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு லட்சியமாக வைத்து ஓடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த லட்சியங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு லட்சியம், ஒரு இலக்கு இருக்கிறது. இது எல்லா லக்கையும் உள்ளடக்கிய ஒரு லக்கு ஒன்று தேவ பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, உங்களுடைய செல்வம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு, உங்களுடைய ஆன்மீக ஜீவியத்தினுடைய உயர்வு, உங்களுடைய ஊழியத்தின் உயர்வு, எல்லா லக்கும் அடங்கிய ஒரு இலக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். அவருக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது.
பாருங்க, நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், கொலோசியர் 2:3, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் இலக்காக வைக்கிற உங்களுடைய அறிவு, படிப்பு, செல்வம், ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாமே அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை இலக்காக வைத்து நீங்கள் ஓடுங்க. இயேசுவை நோக்கி ஓடு, உன்னுடைய இலக்கு எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக வானத்தை விட்டு, பரலோக மேன்மை விட்டு பூமியிலே வந்து மனுஷனாக அவதரித்து நமக்காக பாடுபட்டு தம்மையே நமக்காக பலியாக கொடுத்து நமக்காக பிளக்கப்பட்டு நமக்கும் தேவன் பிதாவாகி தேவனுக்கும் மத்தியிலே மத்தியஸ்தராக நின்று நம்மை ஒரு பெரிய அளவிலே கொண்டு போவதற்காக நிற்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடினால் நமக்கு எல்லா இலக்கும் நிறைவேறும். ஏனென்றால் அவர் இறைவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக நின்று இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில மனிதனை இறைவனுடைய அந்த ஸ்தானத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார். அவரை பார்க்கும்போது பிரியமானவர்களே, நமக்காக ஒரு பெரிய கண்மலையாக, ஒரு பெரிய நம்பிக்கையாக நிற்கிறார். ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி நமக்காக ஒரு பெரிய நம்பிக்கையாக மாறிற்றென்றால், பிளவுண்ட கண்மலையாக, நமக்காக பாடுபட்டவராக, நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தவராக, சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லாவற்றையும் வெற்றி பெற்று நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இன்றைக்கு நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை பிளவுண்ட கண்மலை என்று சொல்லுவோம். பெரிய கண்மலை, நமக்காக பிளக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. தேவன் மனுஷனாக வந்து கிறிஸ்து இயேசு என்ற மனுஷனாக நின்று தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே நின்றார். மனுஷனாகவும் தேவனாகவும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக நின்றார். ஆகவே மனுஷனுடைய எல்லா தேவைகள், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா தேவைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே லக்கு இயேசு கிறிஸ்து. இயேசுவை நோக்கி ஓடு, இயேசுவை உனக்கு லக்காக வைத்துக்கொள். அந்த இயேசுவை நோக்கி ஓடு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். அன்பான வாலிப சகோதரனே, சகோதரியே, உனக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல செல்வம் பெருகணும், நல்ல வளமாக வாழ வேண்டும். அருமையான ஊழியனே, உன்னுடைய ஊழியத்திலே உன்னுடைய ஊழியம் பெருகணும், ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவை லக்காக வைத்து நீ ஓடு. இயேசு தான் உனக்கு லக்கு. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேகருடைய லக்கு நாம் என்ன என்று நாம் பார்க்கலாம், ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது மோசே பெரிய ஊழியத்திற்காக கர்த்தர் அழைத்தார். அந்த ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, ஒரு லட்சியம் வந்தது, ஒரு இலக்கு அவனுக்கு ஏற்பட்டது. என்ன நினைச்சான்? தேவனுடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய முழுமையான மகிமையை நாம் பார்க்கணும். இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என் லக்கு. தேவனுடைய மகிமை தான் என்னுடைய லக்கு, அதுதான் என்னுடைய லட்சியம். அதை நான் பார்க்கணும். அதை பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் பெரிய லட்சியம் நிறைவேற்று. மோசேயினுடைய இலக்கு தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறான். கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், அதுதான் என்னுடைய இலக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? தேவன் என்ன சொன்னார்? வாசிக்கலாம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனம். யாத்ராகமம் 33:18, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். தேவனை நோக்கி உம்முடைய மகிமையை காண்போய், அதுதான் எனக்கு லக்கு, அதுதான் எனக்கு லட்சியம். அதை பார்த்தா போதும். உம்முடைய மகிமையை பார்த்தேனானால் எனக்கு எல்லாமே கிடைத்த மாதிரி தான். அதுதான் லட்சியம், கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று.
ஆனால் கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? 21, 22வது வசனத்தில், பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகும் மட்டும் நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அதாவது தேவன் என்ன சொன்னார்? நீ என்னுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா அப்படியே பார்க்க முடியாது. ஒரு கண்மலை ஒன்று இருக்கிறது, ஒரு கண்மலை. அந்த கண்மலை எப்படி? வெடிக்கப்பட்ட கண்மலை, பிளவுண்ட கண்மலை. அந்த பிளவுண்ட கண்மலைக்கு நீ வந்தால் என்னுடைய மகிமையை பார்ப்பாய். ஹல்லேலூயா! யார் அந்த பிளவுண்ட கண்மலை? பிரியமானவர்களே, உலக தோற்றத்திற்கு முன்னே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல நமக்காக, நம்மை மீட்கும் பொருளாக நமக்காக பாடுபடும்படியாக அந்த உலகத்திலே வந்து பிளக்கப்பட்ட கண்மலை தான் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே அவர் பிளக்கப்பட்டார். ஹல்லேலூயா! அங்கேதான் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அங்கேதான் நம் லட்சியத்தை அடைய முடியும். அவர்தான் நம்முடைய இலக்கு, அவர்தான் நம்முடைய இலக்கு, அவர்தான் நம்முடைய லட்சியம். இயேசு கிறிஸ்து. பிளவுண்ட கண்மலையை நோக்கி ஓடு. இயேசு கிறிஸ்துவாகிய பிளவுண்ட கண்மலையை நோக்கி ஓடு. அங்கேதான் தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் தேவனுடைய தற்சொரூபமாக இந்த உலகத்திலே தோன்றினார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவினுடைய ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவர் இந்த உலகத்திலே வந்தார், இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவரை நாம் பார்த்த பொழுது தேவனுடைய மகிமை உள்ளவராக காணப்பட்டார். பிதாவினுடைய மகிமை அவருக்குள்ளே நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா! ஆகவே பிரியமானவர்களே, இறைவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே நம்முடைய இலக்கு, நம்முடைய லட்சியம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். அவரை நோக்கி ஓடு. அவரை நோக்கி ஓடும் பொழுது இறைவனை நீர் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா! ஆகவே மோசேயினுடைய ஒரு லட்சியம் தேவனுடைய மகிமை பார்க்க வேண்டும். அப்போ தேவனுடைய மகிமை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் சொன்னார், என்னுடைய மகிமையை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வெடிக்கப்பட்ட கண்மலைக்கு நீ வரணும். அதுதான் இயேசு கிறிஸ்து. பிளவுண்ட கண்மலை அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவின் மகிமையை சுமந்தவராக பூமியிலே வந்தார். அவரிடத்திலே நான் வா என்று சொல்லி அப்போவே மோசேக்கு சொல்லிட்டார். ஆகவே மோசே அந்த பிளவுண்ட கண்மலையிலே வந்தான், அங்கே கர்த்தருடைய மகிமையை பார்த்தான். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். தாவீதினுடைய லட்சியம், தாவீது என்ன சொல்றாரு? எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு இலக்கு. என்ன தெரியுமா? பாருங்க, சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனத்தில் 27:4 சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தேவனுடைய மகிமையை நான் பார்க்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படிதான். தேவனுடைய ஆலயத்திலே வந்து, கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க, அதுதான் என் லக்கு, என் லட்சியம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வந்த ஒவ்வொருவருடைய லட்சியம் என்ன? இந்த இடத்துல வந்து தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமையினை அவர்களே பார்க்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து உங்களுடைய லட்சியமாக இருக்கட்டும். அவரை நோக்கி ஓடுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள், அவரே உங்கள் லட்சியமாக இருக்கட்டும். தொடர்ந்து வாசிக்கலாம் வேதத்தில். திருச்சபையின் லக்கு, மோசேயின் லக்கு பார்த்தோம், தாவீதின் லக்கு பார்த்தோம். எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னு விரும்பினாங்க. அதான் அவங்க லட்சியமாக இருந்தது. உலகத்தினுடைய எல்லா பெருமை, பேர், பதவி இதெல்லாம் ஒன்றுமே அவங்களுக்கு பெருசு இல்லை. தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய பிரகாசத்தை பார்க்கணும், அவருடைய பிரகாசமான மகிமை, அதுதான் அவங்க லக்காக இருந்தது. அது பிதாவானவர் சொன்னார், இந்த மகிமை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த பிளவுண்ட கண்மலையாக இயேசுவை நீங்கள் ஆலயத்திலே பார்க்க வேண்டும். அவரை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுடைய லட்சியம் நிறைவேறும். என்னுடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்கன்னு அது மோசேக்கும் சொன்னார், தாவீதுக்கும் சொன்னார். அவர்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு திருச்சபையினுடைய லக்கு என்ன? இன்றைக்கு திருச்சபையுடைய லக்கு என்ன? பிரியமானவர்களே, அநேக திருச்சபைகள் அநேக இலக்கை வைத்திருக்கிறார்கள், அநேக லட்சியங்களை வைத்திருக்கிறார்கள். இருக்கட்டும், நல்ல நல்ல லட்சியங்களை வைத்திருக்கிறார்கள், எல்லாம் நல்லதுதான். ஆனால் திருச்சபையினுடைய லக்கு என்ன என்றால், திருச்சபையானது
இயேசுதான் திருச்சபையின் இலக்கு. அவரை போல நான் மாற வேண்டும். இயேசுவை போல நான் மாற வேண்டும். இயேசுவை போல முழுமையாக மாற வேண்டும். கால்வாசி அரைவாசி இல்லை, அவரில் பாதி கால்வாசி இல்லை, அவரை போல முழுமையாக மாறணும். இதுதான் என்னுடைய இலக்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். எபேசியர் 4வது அதிகாரம் முந்தின வசனங்களை நீங்கள் பார்த்தால் திருச்சபையானது வளரணும். எப்படி வளரணும்? யாரை பார்த்து வளரணும்? இந்த ஊழியரை பார்த்து, அந்த ஊழியரை பார்த்து, அந்த மகானை பார்த்து, இந்த செயின்ட்டை பார்த்து இல்லை, இயேசுவை பார்த்து திருச்சபை வளரணும். எந்த செயின்ட்டை பார்த்து இல்லை, எந்த பரிசுத்தவானை பார்த்தல்ல, எந்த ஊழியனை பார்த்தல்ல, எந்த மகானை பார்த்தல்ல, இயேசுவை பார்க்கணும். திருச்சபையுடைய இலக்கு இயேசு. அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நான் வளர வேண்டும். நாம் எல்லாரும் அவரை போல பூரணமாக, அவரை போல முழுமையான வளர்ச்சிக்கு வளரணும். ஆகவே திருச்சபையின் இலக்கு இயேசு. திருச்சபையே, கர்த்தருடைய திருச்சபையே, இயேசுவை நோக்கி ஓடு. அவரை போல முற்றிலுமாக மாறுவதற்கு நீ பிரயாசப்படு. அவர்தான் உன்னுடைய இலக்கு. பிரியமானவர்களே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறேன். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாங்க. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க, மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுறாங்க, சபைக்குள்ளே பிரசங்கம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கூட்டங்களை பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கத்தினுடைய இலக்கு என்ன? பிரசங்கத்தினுடைய மைய பொருள் என்ன? நம்முடைய பிரசங்கம், நம்ம யாரை பிரசங்கிக்கிறோம்? அல்லேலூயா. என்னுடைய பெருமையா? நான் அங்கே போனேன், வெளிநாட்டுக்கு போனேன், இங்கே வந்தேன், அங்கே வந்தேன், என்னுடைய பெருமையா? இல்லை. என்னுடைய இலக்கு, என்னுடைய பிரசங்கம் இயேசு கிறிஸ்து. இயேசுவை, எப்படிப்பட்ட இயேசுவை? பிளவுண்ட இயேசுவை, சிலுவையிலே மரித்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். பவுல் சொல்கிறார் பாருங்க. பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 23வது அதிகாரம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்து சிலுவை மரம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி சிலுவையிலே அறையப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்த அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எங்கள் பிரசங்கத்தின் இலக்கு இயேசு. பிரசங்கிமார்களே, தீர்க்க தரிசிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசுதான் உங்களுடைய பிரசங்கத்தினுடைய இலக்கு. உங்களுடைய பிரசங்கம் இயேசுவை மையமாக வைக்க வேண்டும். இரட்சகராக இயேசுவை பிரசங்கியுங்கள். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் இறைவனிடம் சேரும். இயேசுதான் உங்களுடைய இலக்கு. இயேசுவை நோக்கி ஓடு. உன்னுடைய பிரசங்கம் இயேசுவை நோக்கி ஓடட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம், நம்முடைய மேன்மை பாராட்டுதலின் இலக்கு. எதை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன்? அநேகர் தங்களுடைய படிப்பை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. அநேகர் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் என்று பெருமை பாராட்டுவாங்க. நல்லது தான், பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அதெல்லாம் பெருமை தான். நம்முடைய பெற்றோரை குறித்து பெருமை உண்டு, நம்முடைய படிப்பை குறித்து பெருமை உண்டு, நிறைய காரியங்கள் நாம் பெருமை பாராட்டலாம், அதெல்லாம் தேவைதான், இருக்கட்டும். ஆனால் நம்முடைய பெருமை, நம்முடைய மேன்மை பாராட்டுதல், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த மேன்மை. நான் இந்த நிலைமையிலே இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நான் இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னால், என்னை காக்கிறவர் இயேசு, என்னை உயர்த்துகிறவர் இயேசு, இந்த நிலைமையிலே என்னை வைத்திருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நான் அவரை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையும் இயேசுவினால் வந்தது. என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பொருள், என்னுடைய செல்வம், என்னுடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் எல்லாமே, என்னுடைய ஊழியம் எல்லாமே இயேசுவினால் வந்தது. ஆகவே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னால் அவரால் தான், அவரை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். நம்முடைய மேன்மை பாராட்டுதலின் இலக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17வது வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:17, மேன்மை பாராட்டுகிறவன்
கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவர் தான் நமக்கு மேன்மை கொடுக்கிறவர், அவர் தான் நம்மை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. கர்த்தரை குறித்தே இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆகவே நம்முடைய மேன்மை பாராட்டுதலின் லக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டு. அவரை நோக்கி ஓடு. உன்னுடைய ஓட்டம் அந்த லக்காக இருக்கட்டும். உன்னுடைய ஓட்டம் இயேசு கிறிஸ்துவாகிய லக்காக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது மணவாட்டி சபை, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை மணவாட்டி சபையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டினா ஒரு மணவாளன் இருக்கிறான் இல்லையா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மணவாட்டி திருமணத்தில் ஒரு மணவாட்டியை அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த மணவாட்டியினுடைய இலக்கு என்னவா இருக்கும்? மணவாளன் அங்கே இருக்கிறார். மணவாளனை நோக்கி தான் மணவாட்டி வருது. அதுதான் இலக்கு. எதுக்காக மணவாட்டி வரா? ஒரு திருமணத்தில், ஒரு கல்யாணத்தில் ஒரு மணவாட்டியை அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் எதற்காக? அங்கே இருக்கிற மணவாளனோடு சேர்த்து வைக்கத்தான். அந்த மணவாளன் தான் அந்த மணவாட்டியினுடைய லக்கு. அன்றைக்கு பிரியமானவர்களே, மணவாட்டி திருச்சபையின் லக்கு மணவாளனாக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரே லக்கு. அல்லேலூயா. ஒரே லக்கு, ஒரே புருஷனாகி, ஒரே மணவாளனாகி கிறிஸ்து இயேசுவுக்கு சபையை ஒப்பு கொடுக்கணும் என்று அந்த அப்போஸ்தலன் சொல்றாரு. பெரிய அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. பெரிய ஊழியம் செய்த அநேக சபைகளை கட்டினார். அவர் சொல்றார், இந்த சபையெல்லாம் எதுக்காக? இந்த சபையெல்லாம் எதற்காக? யாருக்காக? கிறிஸ்து என்கிற மணவாளனுக்காக, அந்த ஒரே புருஷனுக்காக கற்புள்ள சுத்தமான கன்னிகையாக ஒப்பு கொடுக்கணும். அந்த லக்கு மணவாட்டியினுடைய லக்கு, மணவாளனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. திருச்சபையே, மணவாட்டி சபையே, கிறிஸ்துவை நோக்கி ஓடு. மணவாளனாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடு. உன்னுடைய லக்கு கிறிஸ்துவாக இருக்கட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசிகளாகிய நம்முடைய அனைவருடைய லக்கு என்ன? இன்றைக்கு நம்முடைய அனைவருடைய லக்கு என்ன? ஒரு வேளை உங்களுக்கு என்னென்ன லக்கு இருக்கலாம், உலக பிரகாரம் பல விதமான லக்கு இருக்கலாம், இருக்கட்டுங்க. ஆனால் இந்த லக்கு எல்லாம் அடக்கி இருக்கிற ஒரே லக்கு இயேசு கிறிஸ்து. விசுவாசிகளாகிய நம்முடைய லக்கு என்ன? விசுவாசி யார் மேலே விசுவாசம் வைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறோம். ஆகவே விசுவாசிகளாகிய நம்முடைய லக்கு, நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் அந்த விசுவாசம் முடிவுமான இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். அருமையாக சொல்றார் எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்தில், எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற இப்பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம். ஹல்லேலூயா. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு திடீர் எங்கெங்க இல்லை. நமக்காக நம்முடைய விசுவாசத்தின் துவக்கம் இயேசு தான், அதை முடித்து வைப்பவரும் அவர் தான். அவரை நோக்கி உங்களுடைய ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுங்க. ஹல்லேலூயா. எப்படி ஓட சொல்கிறாரோ அப்படி ஓடுங்க. அப்படியே திட்டமிட்டு ஓடுங்க. அவரை நோக்கி ஓடுங்க. அவர் உங்கள் லக்காக இருக்கட்டும். விசுவாசியே, இன்றைக்கு உன்னுடைய இலக்கு இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. உன்னுடைய எல்லா இலக்கும் நிறைவு. அவருக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள்ளே பிரியமானவர்களே எல்லா பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறது. ஞானம், அறிவு, செல்வம் எல்லாம் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அவரை நோக்கி ஓடு. நம்முடைய விசுவாசத்தின் துவக்கம் முடியுமாக இயேசுவை நோக்கி ஓடு. அன்றைக்கு மோசேயின் லக்கு பிளவுண்ட கண்மலையாகிய கிறிஸ்து. அன்றைக்கு தாவீதின் லக்கு தேவனுடைய பிரகாசமான அந்த மகிமை ஆலயத்தில், தேவ ஆலயத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து. தாவீது பார்த்தார், மோசே பார்த்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திருச்சபையின் லக்கு இயேசு கிறிஸ்து. திருச்சபையின் லக்கு இயேசுவை போல முற்றிலுமாக மாற வேண்டும். இயேசுதான் திருச்சபையின் லக்கு. நம்ம பிரசங்கம் பண்ணுறது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. கல்மலை சிலுவையிலே அடிக்கப்பட்டு பிளவுண்ட கண்மலையாக நிற்கிற இயேசுதான் நம்முடைய பிரசங்கத்தினுடைய இலக்கு. நம்ம மேன்மை பாராட்டுதல்,
எதை குறித்தோ மேன்மை பாராட்டலாம். இவர் தாங்க காரணம், அவர் தாங்க காரணம், நான் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருந்தேன்னா இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், இந்த உதவி தான் இருக்கட்டும், எல்லா உதவி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்துகிறவர் இயேசு. ஆகவே நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எல்லாம் இயேசுவாக இருக்கட்டும். இயேசுவை நோக்கி ஓடு. உன்னுடைய இலக்கு, உன்னுடைய இலட்சியமாக இயேசுவை நோக்கி ஓடு. அருமையானவர்களே, மணவாட்டி சபை, புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபையின் இலக்கு மணவாளனாக இயேசு கிறிஸ்து. மணவாட்டி சபையே, மணவாட்டி சபையே, மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. அவர்தான் உன்னுடைய இலக்கு. ஹல்லேலூயா. விசுவாசிகளாகி நம்முடைய அனைவரின் இலக்கு, நம்முடைய விசுவாசத்தை தோற்றுவித்தவரும் அதை முடிக்கப் போகிறவருமாக இயேசு தான் நம்முடைய இலக்கு. அவரை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடுவோம். இப்படியாக அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி ஓடுகிற எல்லாருக்காகவும் அவர் வர்றார். எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள, தம்மோடு அணைத்துக்கொள்ள, தம்மோடு சேர்த்துக்கொள்ள அவரே வர்றாரு. சோத்திரம். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 15வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவரை மாத்திரம் லக்காக நோக்கி ஓடுகிற அனைவரையும் சேர்த்துக்கொள்ள அவர் வரார். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராங்க. அவர் வர்றார். அவரை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க. அவர் உங்களை நோக்கி உங்களை சேர்த்து கொள்ளும்படியாக, உங்களை பிழையற்றவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வருகிறார். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுவோம். இயேசு வந்து உங்களை சேர்த்து கொள்வார். பரிசுத்தம் உள்ளவர்களாக உங்களை சேர்த்து கொள்வார். உங்களை திடப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர்தான் எங்கள் லக்கு, வாழ்க்கையிலே நீர்தான் எங்கள் லக்கு. உம்மை நோக்கி நாங்கள் ஓடும் பொழுது கர்த்தாவே எங்களுக்கு எல்லாம் நிறைவேறாதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ எல்லாருடைய நோக்கம் நிறைவேறட்டும். தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதியாக வருகிறவர்களை சுகப்படுத்தும், ஆசீர்வதியும். நம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.